श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. போன ஸ்லோகத்துல கண்டகோத்தார வாக்கியம், ஆபாசோத்தார வாக்கியம் அப்படின்னு ஒண்ணு தேவையா, 5 அவயவங்கள் அதை காட்டும் ஒண்ணு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டு, அது தேவையில்லை. அது தேவைன்னு சொன்னாக்க அப்போ உபநயம் நிகமனம் அது வேண்டியதில்லைன்னு ஆயிடும். அதனாலேயே எல்லாம் முடிஞ்சு விடுறதுன்னா ஆபாசோத்தார வாக்கியம் இருக்கு. இன்னொன்னு, ஆபாசோத்தார வாக்கியத்தை நம்ம சொன்னதுனாலேயே, அதாவது எங்க பட்சத்துல தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னதுனாலேயே எதிராக வச்சுப்பானா. வாதி வாதி பிரதிவாதம் தான் சொல்றதுன்னா ஒத்துக்கவே மாட்டாளோ. அதனால இதெல்லாம் தேவையில்லை. சரியான தக்க பிரமாணத்தை அனுமான பிரமாணத்தை சொன்னாலே போரும் அப்படின்னு சொல்லி பிடிச்ச. அதுல ஒரு வார்த்தை சொன்னார், தத்திர தர்க்கோபி வாக்கியா அப்படின்னு அங்க முடிச்சுட்டு போனார். அங்க தர்க்கம் பண்ணணும். ஏன்னா நம்மளை பார்த்து எதிரி வாதம் பண்றான்னு அவனை பார்த்து தர்க்கம் பண்ணி யுக்திவாதம் பண்ணினோம்னாக்கா அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சார். அப்படின்னா தர்க்கம்னா என்னது? அது தர்க்கம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு இப்ப இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிற தர்க்கம்னா என்னது அப்படின்ட்டு சொல்ற. தர்க்கம்னாக்கா 2 பேர் வாதம் பண்றோம். நாம சொல்றோம், அயம் பர்வத பன்னிமான் தூமாத் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மலையானது நெருப்பை உடையது, ஏனெனில் புகையை உடைத்தாய் இருக்கையாள் அப்படின்னு சொல்றோம். உடனே எதிர இருக்கிறவன் புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு நெருப்பு இல்லைன்னு சொல்ல வந்தான். நெருப்பு இல்லைன்னு சொல்ல வந்தான். புகை இருக்கட்டும், வன்னியர் மாசு தூமாசு வன்னியர் மாசு, புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம், நெருப்பு இருக்க வேண்டாமே அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ வியாபியம் வியாபகம் ரெண்டுத்த அவன் சொல்றான். ரெண்டுத்துல வியாபியத்தை ஒத்துண்டான். வியாபியம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிருக்கோம். கொஞ்ச தேசத்துல, சிறிய தேசத்துல இருக்கிறது வியாபியம், அதிக தேசத்துல இருக்கிறது வியாபகம். அதாவது எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு சொன்னாக்கா சரியானது. எத்திர எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமகான்னு சொன்னா சரியில்லை. ஏன்னா நெருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் புகை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அயோகோலகம் இருக்கு, இரும்பு குண்டு. அந்த இரும்பு குண்டை ஒருத்தர் நல்லா காட்சி எடுத்துக்கான். காட்சி எடுத்தான்னாக்கா அப்போ நெருப்பு, ஆனால் அதுல புகையே வருதில்லை, புகையே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நீ என்ன சொல்லுவ? அதனால எத்தனை வன்னிகி தத்திர தூமகான்னு வராது. நெருப்பு நிறைய இடத்துல இருக்கும், புகை எல்லாத்துலயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால எங்க புகை, ஆனா புகை இருந்ததுன்னாக்கா நெருப்பு இருந்தே ஆகணும். அதனால புகைன்றது வியாபியம், குறைவான இடத்துல இருக்கிறது. வியாபகமா இருக்கிறது நெருப்புன்றது நிறைய இடத்துல இருக்கிறது. ஞூன தேச விருத்தி வியாபியம், அதிக தேச விருத்தி வியாபகம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இவன் என்ன கேட்டான்? வியாபியமான தூமம் இருக்கட்டும், வியாபகமான அக்னி இருக்க வேண்டாமே அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லுவான்னாக்கா, இந்த மாதிரி நீ சொன்னியானாக்கா வியாபகம் வேண்டாம், வியாபகம் வேணான்னு நீ சொன்ன, வியாபியம் இருக்கட்டுமேன்னு சொன்ன. வியாபியமான புகை இருக்கட்டும், வியாபகமான அக்னி வேண்டாம் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? எது வன்னிர் நஸ்யா தருகி தூமோபி நஸ்யா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, வன்னி இல்லையானாக்க புகை இருக்காது. நீ புகைய ஒத்துன்னு இருக்க, வியாபியத்தை ஒத்துண்ட,
வியாபகத்தை வேண்டான்னு சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்வேன், நீ வியாபகத்தை ஒத்துக்க மாட்டேன்னு யோசிச்சோ, அதனாலேயே வியாபியமே ஒத்துக்க கூடாது. ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாது. அதனால வியாபகம் கணக்கு இல்லையானாக்கா வியாபியமும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் தர்க்கம்னு பேரு. தர்க்கம்னு பேரு. அதனால நீ வியாபகத்தை வேண்டாம்னு சொன்ன, அப்போ வியாபியமும் வேண்டாம் நாங்க சொல்லுவோம் பாரு, இதுக்குதான் தர்க்கம் அப்படின்னு பேரு. அதனால எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படிங்கிறது தான் நியாயமானது. அதனால நீ எப்படி சொன்னாலும் இதான் விரோதம். அதனால தர்க்கம் இது. ஆகவே இத இந்த மாதிரி பதில் சொல்றது, நெருப்பு இருக்க வேண்டாம் புகை ஒண்டி இருக்கட்டும்னு சொன்னா நெருப்பு இல்லைன்னா புகையும் இருக்காது. ஏன்னா அது லோகத்துல பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால இத சொல்றதுதான் தர்க்கம்ன்றது பேரு. அதனால தூமமானது வியாபியம், நெருப்பானது வியாபகம். அப்போ யார் ஆக்ஷேபம் பண்ணானோ அவனுக்கு தூமமானது பர்வதத்துல ஒத்துக்கலாம். அது ஒத்துந்தான் ஆகணும். என்ன நேரம் பார்க்கணும், நாம பிரத்யட்சமா பார்க்கிறோம் புகையானது இந்த பர்வதத்துல இருக்குது அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஆனால் நெருப்பை நாம பார்க்கல. வியாபகமான நெருப்பு இருக்குதே அதை நாம பார்க்கல. அப்போ இந்த சாத்தியமான வியாபகமான நெருப்பு கணக்க இல்லை அப்படின்னு அவன் சொன்னானே ஆகிறது. அப்போ வியாபியமாகவும், வியாபியம்தான் ஹேத்துவா இருக்கும், தூமாத் அப்படின்னு சொல்றோம் புகை இருக்கிறதுனால. அதனால அந்த ஹேத்துவான தூமம் இருக்கு பாருங்க, அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் தர்க்கம். அதனால வியாபியத்தை ஒத்துண்டான், வியாபகத்தை ஒத்துக்கல. அப்ப நான் என்ன பண்ணுவோம், அந்த வியாபியம் கூட இல்லை அப்படின்னு அவன் மேல சொல்றது. வியாபியம் நீ வியாபியத்தை ஒத்துண்ட, வியாபகத்தை ஒத்துக்க மாட்டேன்னு, அப்போ வியாபகம் கணக்கு இல்லைன்னாக்கா வியாபியமும் இருக்காது அப்படின்னு சொல்றது பாருங்க, அதுதான் தர்க்கம். இது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, ஒரு பிரமாணத்துக்கு பிரமாணமே விரோதம், பிரமாணமே வராது அப்படின்னு ஒருத்தன் ஆக்ஷேபம் பண்றான். அந்த சமயத்துல இந்த பிரமாணமானது சரியானது, அதை ரட்சிக்கும். இதுதான் தர்க்கம். தர்க்கத்தினுடைய பிரதானம் பிரயோஜனம். தர்க்கம்னா யுக்தி. யுக்தியானது இது பிரயோஜனம். என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க, இதுதான் ஒரு பிரமாணம் இருக்குது, அந்த பிரமாணத்தை ஒருத்தன் இல்ல, அது விரோதம், விருத்தம், அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்ல பார்க்கிற சமயத்துல தர்க்கம் பண்ணி அந்த பிரமாணத்தை ரட்சிக்கிறது. எங்க உதாரணம் இப்ப சொன்னோம், பர்வதக வன்னிமான் தூமாத் அப்படின்னு நம்ம அனுமான பிரயோகம். இந்த அனுமான பிரமாணத்தை நாம சொன்னோம். உடனே எதிர சொன்னா தூமாஸ்து வன்னிரமாஸ்து அப்படின்னா உடனே நாம அப்போ அனுமானம் விரோதம் அர்த்தம், அனுமானம் தவறுன்னு அர்த்தம். அனுமானம் தவறு என்ன, நெருப்பு இருக்க வேண்டாம் புகை வண்டி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். உடனே தர்க்கம் பண்ணினோம், வன்னியின் நெருப்பு இல்லையானாக்க புகையும் இருக்க வேண்டாம், புகையும் இருக்காதுன்றது அப்படி சொல்றது. அந்த மாதிரி சொன்ன உடனே அப்ப ரெண்டுமே போயிடுச்சுன்னு அவன் ஒத்துட்டு இருக்கானே, புகையை ஒத்துட்டு இருக்கான், என்ன ஒத்துண்டுதான் ஆகணும், நேர பிரத்யட்சமா பார்க்கறான், அதனால ஒத்துண்டுதான் ஆகணும். அது ஆகையினால இந்த தர்க்கமானது அங்கீகரிச்சே ஆகும். இது பிரமாணத்தை ரட்சிக்க உபயோகப்படுறதுன்றதுனால இந்த தர்க்கமானது ஒத்துக்கணும். இத எம்பெருமானார் என்ன பண்றாரு, ஸ்ரீபாஷ்யக்காரர் விலட்சணத்துவாதிகரணத்துல அழகா சாதிச்சிருக்க. தர்க்கோ சாங்கியமுகேன நாம சொல்றோம், தர்க்கோஹி நாம அர்த்தஸ்வபாவ விஷயேனவா சாமக்ரி விஷயேனவா அர்த்த விசேஷே பிரமாணம் யவஸ்தாபயத் ததிதிகர்த்தவ்யதா ரூபம் ஊஹாபரபர்யாய ஞானம் அப்படின்னு நம்ம சாதிச்சிருக்க. ஒரு வஸ்து அதனுடைய சுபாவத்தை கொண்டோ அல்லது
அதனுடைய சாமகிரி செயல்பாடு அதெல்லாம் வச்சுட்டோ ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா அதனுடைய சுபாவம் நெருப்பு வியாபகம் அது சுபாவம். அது மாதிரி புகைங்கிறது வியாபியம் அதனுடைய சுபாவம். அது இந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாம் கொண்டு பிரமாண விசேஷம் அனுமான பிரமாண விசேஷம் அதுல இந்த அனுமானமானது இப்படிதான் பிரவர்த்திக்கும். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு ஒரு வியாப்தியை கொண்டு இது பிரவர்த்திக்கும் அப்படின்னு காமிக்கிறது. ஊகாபிரபல்யாயம் இப்படி ஊகிக்கிறது. ஏன்னா நான் மலையில பார்த்துட்டேன், மலையில புகைய பார்த்துட்டோம், புகைய பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது வடப்பள்ளியில புகை இருக்குது அதனால நெருப்பு இருக்கிறதுன்னு தெரியறது. அதை வச்சு நம்ம ஊகிக்கிறோம். இங்க இந்த மலையில புகை இருக்கிறதுனால நெருப்பும் இருக்கணும். எத்திர தூமகா தத்திர வண்டிகின்னு வியாப்தியை வச்சுன்னு சொல்ற முடியும். அதனால அது இதிகர்த்தவிதா இருக்கும். இந்த பிரமாணம் இதிகர்த்தவிதா எப்படி செயல்படுறது அப்படின்னு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஊகம். அந்த ஊகம்தான் ஞானம் ஊகிக்கிறது. அதுதான் ஞான ரூபமா இருக்குது. அந்த ஞானம் தான் தர்க்கம் அப்படின்னு சாதிச்சிருக்க ஸ்ரீபாஷ்யக்காரர் விலட்சணத்துவாதிகரணத்துல. அதனால இந்த மாதிரி தர்க்கம்னு பேரு. இது பிரமாணத்தை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பிரமாணமானது ரெண்டு விஷயத்தை உடையதா இருக்கும். ரெண்டு விஷயம். என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டாலும் வச்சுக்கோங்க. ஒண்ணு பிராமாணிக்கமா இருக்கிறத விடுறது, அப்பிராமாணிக்கமா இருக்கிறத எடுத்துக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை உடையதா இருக்கணும். இப்போ பிராமாணிக பரித்தியாகம். புகை புகை இருக்கு பாருங்க, புகை இருக்கிறத நேர பார்க்கணும். புகை நேர இருக்கிறத பார்த்துட்டோம். ஆனால் தூமம் மாஸ்து அவன் சொன்னான், அவன் தூமா அஸ்து வன்னியர் மாஸ்துன்னா அவன் தூமா மாஸ்துன்னு சொன்னான். பிராமாணிகமான விஷயமான தூமம் கூட புகை கூட அங்க இல்லைன்னு சொல்றோம். பிராமாணிக விஷயத்தை தியாகம் பண்ணிடுறது. அப்பிராமாணிக ஸ்வீகாரம். அங்க புகை இருக்கிறதுன்றதுதான் உண்மை, இல்லைங்கிறத எடுத்துக்கிறோம். நெருப்ப நேர பார்க்கல, புகையே நேர பார்த்தோம். நேர பார்த்த புகை இருக்கிறதுன்ற ஞானத்தை விட்டு விடுறது தியாகம். நெருப்பு இல்லை அப்படின்றது அப்பிராமாணிக்கமுங்க, உண்மையிலே இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறோம். அது இந்த ரெண்டு விதமானது. இத மாதிரி பிராமாணிக விஷயத்தை தியாகம் பண்றது, அப்பிராமாணிக விஷயத்தை சுவீகரிச்சுக்கிறது. இது ரெண்டும் அங்க இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை உடையதாக இந்த தர்க்கம்ன்றது இருக்கும். இதுல 5 விதமான தர்க்கம் இருக்கு. 5 விதமான தர்க்கம். ஆத்மாஸ்ரயம், அந்யோன்யாஸ்ரயம், சக்கரகம், அனவஸ்தை, அனிஷ்ட பிரசங்கம் அப்படின்னு 5 விதமா இருக்கும். ஆத்மாஸ்ரயம் அப்படின்றது ஏற்கனவே சாதிச்சிருக்கார். தத்விசிஷ்டேத விருத்தௌ ஸ்வதார்த்த பிரசங்க அப்படின்றது. தனக்குதானே ஆசிரியமா மாறக்கூடாது. நான் எனக்கு ஆசிரியமா இருக்கேன் அப்படின்னா என்னைக்குமே ஆசிரியம் வேற, ஆசிரியிக்கிறது வேற, ஆசிரியிக்கப்படுவது வேற, ஆசிரியப்பது வேற. ஆசிரியிக்கிறது வேற, ஆசிரியிக்கப்படுவது வேற. ஆச்சாரியனை நாம ஆசிரியிக்கிறோம், ஆச்சாரியன் நம்மளை அனுகிரகிப்பார். இதுதான் கிரமம். திருமஞானம் சாதிப்பார். ஒருத்த நதியில வெள்ளத்துல மாட்டிட்டான். அவங்க ஆச்சாரியர்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவன் என்ன பண்ணான், வெள்ளத்துல மாட்டிட்டான். அவன் ஒரே ஒரு ஜபந்தான் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர் திருவடிகளே சரணம் சொல்லிட்டே இருந்தான். அவன் படைச்சு வந்துட்டான். ஆச்சாரியர்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி தேவதைய திருவடிதான் என்னை காப்பாத்திட்டு அப்படின்னு. அடுத்த நாள் இவர் போனார், இவர் வெள்ளத்துல மாட்டிட்டார். அப்ப சொன்ன அடியேன் திருவடிகளே சரணம், அடியேன் திருவடிகளே சரணம் அப்படின்னு நேரம் அவர் அக்ஷன் கொடுத்து வெள்ளம்.
அவன் வந்து ஆச்சாரியர் கேட்கிறானா, ஏண்டா நீ சொன்னேன் நான் போனேன் என் திருவடி என்ன ரட்சிக்கலையேன்னு. தேவரின் ஆச்சாரியர் திருவடி தானே ஆசிரியக்கணும், உம்ம திருவடியை நீரே ஆசிரியக்கலாமா? இது ஆத்மாஸ்திரம். இப்போ ஒரு வஸ்து இந்த பூதளத்துல இருக்குது, இந்த தரையில ஒரு வஸ்து இருக்குது. ஒரு வஸ்து இந்த தரையில இருக்குச்சு, அப்ப நாம என்ன சொல்லுவோம், இந்த பூதளம் அந்த தரையானது கடத்தோட கூடினது, இந்த வஸ்துவோட கூடினது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த அந்த வஸ்துவோட கூடினதுன்னு சொல்லச்சு, அது கடத்தோட கூடின தரையில கடம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப கடத்தோட கூடின தரைன்றது ஆதாரம். அதுலயே கடம் இருக்குன்னு ஆசிரியம், தனக்கு தானே ஆசிரியன்னு ஆயிடும். கடம்ன்றது தனி இல்லை. இப்போ கடம் தரையில இருக்கிறதா முதல்ல சொல்லிட்டோம். அதுல கடம் ஆசிரியச்சு இருக்குன்னு சொன்னாக்கா, அதான் கடம் இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டுமே, திரும்ப அதுல கடம் இருக்குன்னு சொன்னாக்க தனக்கு தானே ஆசிரியமா இருக்குது அப்படின்னு வந்துடும். இதுக்கு வேறு ஆத்மாசிரியம்னு பெரிய தோஷம் இருக்குது. அது கூடாதுன்னா தனக்கு தானே ஆதாரமா இருக்க முடியாது. இது வந்து பெருமாள் கொண்டு உண்டு. பகவான் கஸ்மின் பிரதிஷ்டிதா அப்படின்னு கேள்வி கேட்கிற நாரத சனத்குமார்ல பார்த்து, ஸ்வே மகிம்னி, தன்னுடைய மகிமையில, அதாவது அனன்யாதாரமா அவன் இருக்கான், அது பகவானுக்கு கொண்டு வரும். அது ஆத்மாசிரியம் இல்லை, தனக்குத்தானே ஆதாரம், இன்னொருத்தர ஆதாரமா எடுத்துக்காதவனும் அப்படின்னு அவனுக்கு சொல்லலாம், வேற யாருக்குமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ற, சில பேர் என்ன பண்றா, பௌத்தாள்னா ஞானமும் பொருளும் பேதம் இல்லை, ஞானம்தான் பொருளே அப்படின்னு சொன்னான். அதாவது அர்த்தமும் ஞானமும் வேறுபட்டது அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாம் ஞானாகாரம் தான் அப்படின்னு சொல்றான் யோகாச்சாரம். அந்த மாதிரி சில பேர் அபேதம் சொல்றா, ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும் பேதம் இல்லை, அபேதம் தான் அவர் சொல்றார். அப்போ ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னாக்கா, ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும் அபேதம் நீ சொல்ற, இப்போ இது கடம் இது படம் அப்படின்னு நம்ம சொல்ற முடியோ? அப்ப கடவிழக ஞானம் படவிழக ஞானம் சொன்னாக்கா, இந்த கடவிழக ஞானத்துக்கும் படவிழக ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எல்லாம் ஒண்ணுதானே உனக்கு. இப்போ ஞானமும் அர்த்தமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன், அப்ப கடமும் ஒண்ணுதான் படமும் ஒண்ணுதான் ஞானபூர்வமா பாக்கிச்சு. அது ரெண்டுத்துக்கும் பேரை எப்படி சொல்லுவேன், வயக்ஷண்யம் எப்படி சொல்ல முடியும், வேறுபாடு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க, விஷயாதீனம் அது அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்தந்த விஷயத்தை வச்சு நான் கடத்தை பார்க்கச்ச இது கட விஷயமான ஞானம், அதனால கடாதீனமான ஞானம் அது. அதே படத்தை பார்க்கச்ச படாதீனமான ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும், ரெண்டும் ஒண்ணுன்னு நீ சொல்லிட்ட, ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இத மாதிரி நீ சொன்னேனாக்கா, அப்போ ஆத்மாசிரியம் தோஷம் இது, ஆத்மாசிரியம் தோஷம் இது. ஆத்மாசிரியம் தோஷம் வந்துருச்சுனாக்கா, ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணா இருக்கிட்ட அதுல பேதமே இந்த விஷயாதீனம் சொல்றேன். ஞானம் தான் வஸ்துவே, விஷயமே ஞானம் தான், ரெண்டுத்துக்கும் பேதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பேதம் ஞானத்துல பேதம் எப்படி இருக்குன்னாக்கா அந்த விஷயத்துக்கு அதீனமா இருக்கு அப்படின்னு சொன்னையானாக்கா, அப்போ இந்த விரோதம் வந்துடும். இந்த விரோதம் வந்துடும். எந்த விரோதம்னா ஆத்மாசிரியோட தோஷம் வந்துடும். ரெண்டும் ஒன்னா போயிட்டதுனால அதுல போய் எப்படி விஷயாதீனம் எப்படி சொல்ல முடியும், தனக்கு தானே ஆசிரியம் தோஷம் வந்துடும். அதனால இது முதல் தர்க்கம் அவளை பார்த்து நாம சொல்றது. ரெண்டாவது தர்க்கம் அந்யோன்ய ஆசிரியம். எங்களுக்கு எங்க வாத்தியார் சொன்னது இது எப்படின்னா, ஒரு பைத்தியம் ஒருத்தனை பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்ப சொன்னா இந்த பையன் கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். பொண்ணை கொடுத்த பொண்ணை கொடுக்க போறேன்னு சொன்னா, அவன் பைத்தியம் தெரிஞ்சா பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு. கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரிஞ்சிடும், அதனால அவன் பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுன்னு பிள்ளை வீட்டுக்காரன் கேட்கறான். பொண்ணு வீட்டுக்காரன் பைத்தியம் தெரிஞ்சா பொண்ணை கொடுக்குறேன்றான். இது அந்யோன்ய ஆசிரியம். இது இருந்தாது அது இருந்தா இது அப்படின்னு உதாரணம் சொல்லுவார். இங்க ரூபம் ரசம் சொல்றோம் நாம,
கண்ணால பாக்குறது ரூபம், நாக்கால தெரிஞ்சுக்கிறது ரசம். எப்படி இருக்கும் இல்லையா? இந்த ரூபம் ரசம்ன்றது வேதம் எப்படி அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். இந்திரிய பேதம் தான். கண்ணால பார்த்தா ரூபம், நாக்கால தெரிஞ்சுட்டோம்னாக்கா ரசம், காதால கேட்டா சப்தம். அதனால இந்திரிய பேதத்தினால இந்த ரூபரசாதி பேதம் இருக்குது, குணபேதம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அது சரி, இந்திரிய பேதம் எப்படி வந்தது அப்படின்னு இன்னொருத்தன் கேட்டான். ரூபரசாதி பேதத்தினால அப்படின்னு. ரூபரசாதி பேதம் எப்படி வந்தது? இந்திரியாதீனம். இந்திரிய பேதம் எப்படி வந்தது? ரூபரசாதி பேதத்தினால. ரூபம் ரசம், ரூபம் இருக்கிறதுனால கண்ணு இந்திரியம், ரசம் இருக்கிறதுனால இந்த இந்திரியம் ரசன இந்திரியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆச்சரியமா போயிடுறதே. இதுக்கு பேரு அந்யோன்ய ஆசிரியம்னு பேரு. இது இருந்தாதான் அது இருக்கும், அது இருந்தாதான் இது இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்யோன்ய ஆசிரியம். இது இதுல இந்த ரெண்டுத்துக்குள்ள வந்ததுன்னா அந்யோன்ய ஆசிரியம்னு தோஷம். இது ரெண்டாவது தர்க்கம். மூணாவது தர்க்கம் சக்கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரகத்துக்கு அழகா உதாரணம் சொல்றாரு இந்த பத்திமங்கலம் சுவாமி. இப்ப என்ன சொன்னோம்? ரூபரசாதி பேதமானது இந்திரியாதீனம், இந்திரிய பேதமோ ரூபரசாதி விஷய பேதம், விஷயாதீனம்னு சொல்லிட்டோம். அதுல விஷய பேதம் எப்படி வந்தது? இது ரூபம், இது ரசம். இந்த மாதிரி விஷய பேதம் எப்படி வந்ததுன்னா புத்தி பேதம். புத்தி பேதம் எப்படி வந்தது? இந்திரியத்தினால. இந்திரிய பேதம் எப்படி வந்தது? விஷய பேதத்தினால. விஷய பேதம் எப்படி வந்தது? புத்தி பேதத்தினால. இதான் திரும்ப வருது பாருங்க. முதல்ல ரூபரசாதி பேதம், அது இந்திரியாதீனமா இருக்குது. இந்திரிய பேதம் ரூபரசாதி இதனால பேதத்தினால வருது. ரூபரசாதி பேதம் எப்படி வந்தது? புத்தி பேதத்தினால வந்தது. புத்தி பேதம் எப்படி வந்தது? இப்படியே சுத்தி சுத்தி வரும். மூணு இது முடியவே முடியாது. இத மாதிரி சொன்னாக்கா சக்கரகம்னு சொல்லுவார். சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். சக்கரம் மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். எது முதல் ஆரம், எது ரெண்டாவது 24 ஆரம் இருக்கும் சக்கரத்துல. அது எது முதல் ஆரம் எது ரெண்டாவது ஆரம்னே நமக்கு தெரியாது. இத சக்கரகம்னு பேரு. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சுத்தி சுத்தி இப்படி வரதோ இதுக்கு பேரு பரஸ்பரம் ஆசிரியச்சு இருக்கிறதுனால சக்கரகம் அப்படின்னு பேரு. அப்புறம் இது மூணாவது தர்க்கம். நாலாவது அனவஸ்தை அப்படின்னு ஒண்ணு சொல்றது. அதாவது நீ ஒண்ணுத்த கல்பித்தேன், ஒரு பொய் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு பொய் சொன்னான், அந்த பொய்யை ரட்சிக்கிறது இன்னொரு பொய் சொல்லணும், அதை ரட்சிக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும். இப்படியே போயிருந்ததுன்னா அந்த பரம்பரை அனவஸ்தா. முடிவு எங்க? ஒரு உண்மையை சொல்லிட்டாக்கா அதோட முடிவுபடாம அப்போ சொன்னேன் அவ்வளவுதான் இது அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். இப்ப நையாயிகாலாம் கண்டனம் பண்ணாச்சா நாம பாஷ்யக்காரர் சொல்றாரு, நீ பரமாணு காரணவாதத்தை ஒத்துக்கிற. பரமாணு காரணவாதத்தை நீ ஒத்துண்டியானாக்கா அது பரமாணு ஒரு பரமாணு ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட எப்படி சேரும்? ஏன்னா பரமாணுவுக்கு அவயவமே கிடையாதுன்னு நீங்க சொல்ற. அந்த பரமாணு இன்னொரு பரமாணு இருக்குன்னு சொல்றியா? அப்ப அது எப்படி சேரும்னு நான் கேட்பேன். அதுக்கு ஒரு பரமாணுன்னு சொல்லுவியா? எங்க போய் முடியும்? முடியவே முடியாது. அனவஸ்தைங்கிறது பெரிய தோஷம். அது எல்லையே இல்லாம முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். நீ பரம்பரையா குடிச்சுட்டே தான் இருக்கும். அதனால அது சரி வராது. அதனால அனவஸ்தான்றது நாலாவது தர்க்கம். அதுக்கப்புறம் கடைசியில ஒண்ணு சொன்னார், அனிஷ்ட பிரசங்கம் அப்படின்னு. அனிஷ்ட பிரசங்கம் இப்பதான் சொன்னோம். பர்வதோ வன்னிமான் தூமாஸ்து தூமாஸ்து வன்னியர் மாஸ்து அப்படின்னு சொன்னா, அப்ப நாம என்ன சொன்னோம்? இது வண்டியர் நசியா தூமாபி நசியா. தூமா அவனுக்கு உண்டு ஒத்துன்னு இருக்கான், தூமம் இருக்குன்னு ஒத்துண்டான். ஆனால் தூமமே இருக்காது அப்படின்னு அவனுக்கு அனிஷ்டம். அதை நம்ம கல்பிக்கிறோம் இல்லையோ? இது அஞ்சாவது தர்க்கம். இப்படி 5 தர்க்கங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில தெரியுது, பிரதிபந்தி, லாகவம், கௌரவம் இதெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருனாக்கா,
பிரதிபந்தின்றது அனிஷ்ட ஆபாதனம் தான். கடைசியில சொன்னமே அனிஷ்ட பிரசங்கம்னு அதுதான் அது பிரதிபந்தின்றது. நீ இப்படி சொன்னேன்னா உன் பட்சத்துல இப்படி வருமே அப்படின்னு கேட்டா பிரதிபந்தி அது. அதனால அந்த பிரதிபந்தின்றது அது அஞ்சிலேயே அடங்கிடும், அஞ்சாவதுலயே அடங்கிடும். லாகவம் கௌரவம் அதெல்லாம் கூட இந்த அந்யோன்யாசரியம் சக்கரகம் அனவஸ்த இதெல்லாம் அடங்கிடும். அதனால 5 சொன்னாலே போதுமானது. இந்த மாதிரி 5 விதமான தர்க்கங்கள் இருக்கு. ஆத்மாசிரியம், அந்யோன்யாசிரியம், சக்கரகம், அனவஸ்தா, அனிஷ்ட பிரசங்கம் அப்படின்னு 5 விதமான தர்க்கங்கள். இதுக்கு அங்கங்கள்லாம் இருக்குதா அப்படின்னா அதுகளுக்கும் அங்கங்கள் உண்டு. என்ன அங்கங்கள்? வைபரீத்தியே விஸ்ராந்தி. அவன் என்ன சொன்னான்? வன்னிர் மாஸ்து தூமாஸ்து, புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான். நீ அப்படி சொன்னேனாக்கா நான் என்ன சொன்னேன்? இது வன்னிர் நஸ்தியா சரி தூமோப்பி நஸ்தியா விபரீதம். அதுல போய் முடிஞ்சுட்டு அந்த மாதிரி முடிகிறது. வைபரீத்தியே விஸ்ராந்தி இது ஒரு அங்கம். இரண்டாவது பிரதிஹதி வீரக. பிரதிஹதி நான் இந்த மாதிரி சொன்னேன், இது வன்னிர் நஸ்தியா சரி தூமோப்பி நஸ்தியா, நெருப்பு இல்லையா அப்ப புகையும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒன்னால தர்க்கம் சொல்ல முடியாது. பிரதிஹதி விரக. நீ சொல்ற நான் சொன்ன தர்க்கத்துக்கு இன்னொரு தர்க்கம் உன்னால சொல்ல முடியாது. அது இல்லை. பிரதிஹதி திரும்ப அடிக்கிறதுன்றது கிடையாது. பிரதி தர்க்கம் இல்லை. பிரதி தர்க்கத்தினால என் தர்க்கத்தை அடிக்க முடியாது உன்னால. இது ரெண்டாவது. அந்த மாதிரி அனிஷ்டதா, நீ எதை சொன்னாலும் நான் தூமம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ நெருப்பு இருக்க வேண்டாம் புகை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். நெருப்பு இல்லைன்னா புகையும் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். உனக்கு நீ யார் வாதம் பண்ண வந்தையோ உனக்கு அனிஷ்டத்தை காமிச்சு கொடுக்கறது. உனக்கு அனிஷ்டம் வந்துடும் நாங்க சொல்றது. அதனால உனக்குதான் தோல்வி வரும். இது மூணாவது. நாலாவது அனானுகூல்யம். இன்னொருத்தனுக்கு ஆணுகூல்யம் வராது, எனக்குதான் ஆணுகூல்யம். நான் வாதம் பண்ணச்சே நான் தர்க்கம் பண்ணினேன்னாக்க அந்த தர்க்கமானது எனக்கு அனுகூலமா இருக்கும். பரபட்சத்துக்கு இன்னும் இதர பட்சத்துக்கு அசாதகமா இருப்பாங்க. அதே மாதிரி வியாப்தின்னு ஒண்ணு. எத்திர தூமாக தத்திர தத்திர வன்னிகின்னு நாங்க வியாப்தி சொன்னோம். அந்த வியாப்தி ஒன் பட்சத்துல வராது. ஏன்னா நீ வன்னியர் மாஸ்து தூமாஸ்துன்னு வன்னி இருக்க வேண்டாம் நெருப்பு புகை இருக்கட்டும் நீ சொன்ன. அப்ப நாங்க வியாப்தி சொன்னோம். எத்திர தூமாக தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு நாங்க சொன்னோம். அதனால இந்த மாதிரி ஒரு புகைக்கும் நெருப்புக்கும் காரிகாரண பாவம், வியாப்தி, வியாபக பாவம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 விஷயம். 5 விஷயம் தர்க்கத்துக்கு அங்கங்களாக இருக்கும். அதனால இதெல்லாம் தான் திருச்சி சொல்லியிருக்காது. இந்த மாதிரி சொன்னதுனால இப்ப நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கேள்வி கேட்டாலும் எல்லாம் இந்த தர்க்கத்தினால அடிச்சு விடலாம், பதில் சொல்லிடலாம். தர்க்கத்தினால பதில் சொல்றதுனால நமக்கு பிரமாணமானது சாதிச்சதா ஆயிடும். ஆகவே இது முக்கியம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ற, பௌத்தா எல்லாம் என்ன பண்றான்னாக்கா தர்க்கமானது அனுமானம் சொல்லிட்டு போயிடலாமே. தர்க்கமானது அனுமானமா சொல்லிட்டு போறோம். எதுக்கு தனியா நீ தர்க்கம்னு ஒரு இதை சொல்றீங்கோ? தர்க்கத்தை அனுமானமாவே சொல்லிட்டு போயிடலாமேன்னு அவா சொல்றாரு. தர்க்கமானது அனுமானம்தான். அதாவது தர்க்க அனுமானத்தினுடைய ஒரு பேதம் அது அப்படின்னுட்டு அவா சொல்றாரு பௌத்தா. அதற்கு அதை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா இங்க நாங்க தர்க்கம்னா என்ன பண்ணோம், இத மாதிரி வியாபியம் இருக்க வேண்டாம், வியாபியம் இருக்கட்டும், வியாபகம் இருக்க வேண்டாம்.
புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம்னு நீ கேட்ட. உடனே நான் என்ன சொன்னேன், அது இல்லைன்னா இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் தர்க்கம். நீ வியாபியம் இருக்கட்டும் வியாபகம் வேண்டாம்னு சொன்னாக்கா வியாபகம் இல்லைன்னா வியாபியமா இருக்காது அப்படின்னு நாங்க சொன்னோம். இவ்வளவுதான் தர்க்கம்ன்றது. ஆனால் அனுமானம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இல்லை. அதுல பஞ்ச அவயவங்கள் சொல்லணும், பிரதிஜை சொல்லணும், பிரதிஜையில பட்சமும் சாத்தியமும் இருக்கணும், கேட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் உதாரணம் சொல்லணும், அதுக்கப்புறம் உபநயம் சொல்லணும், கடைசியில நிகமனம் சொல்லணும். 5 அவயவங்களை வச்சு சொல்றதுன்றதுதான் அனுமானம்னு சொன்னோம். அதுக்கு இந்த வியாப்தின்ற விஷயத்துல தர்க்கமானது உபகாரகமா இருக்கும். அவ்வளவுதான் இந்த இடத்துல. அதனால நீ அனுமானம் தர்க்கம்ன்றது அனுமானம் தான், அனுமானத்துல அது ஒரு பேதம் அப்படின்னு அவன் சொன்னது தவறு. அதனால இந்த இல்லைன்னா ஒருவதான் வச்சுக்கோ, அனுமானத்துக்கு அங்கம்னு வச்சுக்கோ, அங்கம்னு வச்சுக்கோ, சககாரின்னு வச்சுக்கலாம் அல்லது அங்கம்னு வச்சுக்கோ. ஏன்னா அனுமானம்ன்றது என்னது, பலமே. அது நீங்க தர்க்கத்தை சொன்னாக்க அந்த தர்க்கத்தினால கிடைக்கக்கூடியது எதுனாக்கா அனுமானம், அது பலம். அது தர்க்கம்ன்றது ஒரு சாதனம், அவ்வளவுதான். அதனால சாதனமா இருக்கக்கூடிய அங்கம்தான். ஆகையினால 3 பிரமாணமோ 4 பிரமாணமோ எத்தேவனாலும் சொல்லும்போம். ஆனா பிரமாணம் அப்படிங்கிறது என்னதுன்னாக்கா இந்த அது தர்க்கம்ன்றது என்னன்னா பிரமாணத்துக்கு உபகாரகமா இருக்கக்கூடியது, உபகாரகமா இருக்கக்கூடிய தர்க்கம். இது ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா மனு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன அனுசந்தத்தே ச தர்மம் வேத நேதனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது சொன்னது மனம். அதாவது தர்க்கத்தை கொண்டு வேதத்தையோ அல்லது ரிஷிகள் சொன்ன வச்சனத்தையோ எல்லாத்தையும் வேத விரோதமான தர்க்கம் கூடாது, ஸ்மிருதி விரோதமான தர்க்கம் கூடாது. அதை கொண்டு தர்மத்தை நீங்க சொல்லிக்கோங்கோ, அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு மனு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால தர்க்கன்றது சாதனமாத்தான் இருக்கும், அதுவே பிரமாணமா இருக்காது. அதனால அனுமானம் தான் பிரமாணம். அந்த அனுமானத்துக்கு தர்க்கம்ங்கிறது உபகாரகமா இருக்கும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இத மாதிரி சொல்ல வேண்டாம். தனியாக அனுமானமே தர்க்கம் அல்லது அனுமானத்தினுடைய ஒரு பேதம் தான் தர்க்கம் அப்படின்றது தேவையில்லை. அப்படிங்கிறத சுவாமி இதை கண்டனம் பண்ணி எல்லாருமே கண்டனம் பண்றது, எல்லாருமே ஒத்துக்கிறார். தர்க்கம்ன்றது ஒரு உபகாரம் தான் அனுமானத்துக்கு, அல்லது எந்த பிரமாணத்துக்கும் தர்க்கம் உபகாரகமா இருக்கும். 2 நாள் 3 நாள் முன்னாடியா அரியன ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்போ தேவநாதாச்சார சுவாமி போன் பண்ணார். அவர் கேட்டார் இந்த விஷயம் அது எப்படி அப்படின்னு. அவருக்கு தெரியாது இல்லை. அரியன் என்ன பண்ண, இத மாதிரி நான் சமாதானம் சொன்னேன். ஒரு ஸ்ருதி ஒரு ஸ்மிருதி, ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா ஸ்ருதி தானே ஜெயிக்கும். ஆனால் சூத்திரகாரர் என்ன பண்ணாருன்னா ஸ்மிருதியை கொண்டு ஸ்ருதியை விரோதம் பண்ணி கேள்வி கேட்கிறது. அது எப்படி வரும்னுட்டு கேள்வி, அது சதுசெல்லாம் கேட்டிருக்கா. தேவநாதாச்சார சுவாமி கேட்டார். அரியன் அதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், இது பல அத்தியாயம், இது பல விஷயமான இங்கதான் ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு சூத்திரகாரர் வேதத்தெல்லாம் விபாகம் பண்ணினவர். வேத விபாகம் பண்ண சூத்திரகாரருக்கு வேதத்தில் இருக்கிறது அனைத்தும் தெரிஞ்சிருக்கும். அதனால ஸ்மிருதியில இருக்கிறது கூட வேதத்துல இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அத்தை கொண்டுதான் அவர் சூத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்லாம் அப்படின்னு சொன்னேன். கருணாகராச்சார சுவாமி என்ன பண்ண, அவர் அதுக்கு வேற ஒண்ணு சொன்னார். இதுவும் சரி, ஆனால் ஸ்மிருதின்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த ஸ்மிருதிக்கு தர்க்கம் யுக்தி அப்படிங்கிறது சககாரியா இருக்குது. சககாரியா யுக்தி இருக்கு, தர்க்கம் இருக்கு.
யுக்தி சககிருதமான ஸ்மிருதியானது யுக்தி சககிருதம் இல்லாத ஸ்ருதியை காட்டிலும் பிரபலம். அதாவது தர்க்கத்தோட கூடினது, நல்ல தர்க்கத்தோட கூடின ஸ்மிருதியானது தர்க்கமே இல்லாத ஸ்ருதியை காட்டிலும் பிரபலமா இருக்கும். இதை சுரவரம் சுவாமி சாதிச்சிருக்க, அதை கருணாகராச்சார சுவாமி சாதிச்சார். இதை சொன்ன இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் தேவநாச்சார சுவாமி. ஆக தர்க்கம்ன்றது என்னன்னாக்கா சககாரியா தான் இருக்கும், அது தனி பிரமாணம் கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். தர்க்கோ வியாப்யாத்யுபேதௌ அனபிமதி பத வியாபகஸ்ய பிரசக்திஹ மான பிரத்யூஹதாபி திவிஷய உதிதः பஞ்சதா ஆத்மாஸ்ரயாதிஹ திஸ்ராந்திர்வைபரீத்யே பிரதிஹதி விரஹः அனிஷ்டதா அனானுகூல்யம் வியாப்திஷ்ச அஸ்யாங்கம் ஏனம் கதிசித் அனுமிதே தாதிருஷம் ஹேதமாஹுஹு அப்படின்னு சாதிக்கிறார். வியாப்திய அபியுபேதோ, வியாப்தியம், வியாப்தியன்றது என்னது அப்படின்னா தூமம், புகை, அதை ஒத்துப்பேன். ஆனால் அனபிமத வியாபகசிய, வியாபகமான நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவனுக்கு அனபிமதமான வியாபகம் நெருப்பு இல்லைன்னு சொன்னவனுக்கு தஸ்ய பிரசக்தி, அப்படியானாக்க புகையும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது இருக்குது பாருங்க. அது இந்த இடத்துல தர்க்கம். வியாப்தியம் இருக்கட்டும், வியாபகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க வியாபகம் இல்லை என்றால் வியாபியமும் இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் தர்க்கம். அத பரதோ வண்டிமான் தூமாத்துன்ற இடத்துல உதாரணம் சொல்லிட்டே இருக்கு. இந்த தர்க்கமானது மான பிரத்யர்த்தி காதி, பிரமாணத்துக்கு விரோதமா யாராவது ஆக்ஷேபம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அனுமான பிரமாணத்துக்கு விரோதமா அவன் ஆக்ஷேபிச்சான், வன்னியர் மாவஸ்து தூமாவஸ்து அப்படின்லாம். அப்போ அத மாதிரி சொன்னாக்க அந்த பிரமாணம் சரியானது, நீ சொல்றதுதான் தப்பு அப்படின்னு அந்த பிரமாணத்தை காப்பாற்று. மான பிரத்யர்த்தி காதி, பிரமாணத்துக்கு பிரத்யர்த்தி விரோதம், அதை காதி, அதை அழிக்கும். அதை அழிச்சதுன்னா என்ன அர்த்தம்? பிரமாணத்தை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பிரதானமான பிரயோஜனம். அது த்விவிஷய உதித, ரெண்டு விஷயமா இருக்கும்னு சொல்லப்பட்டது. ஒண்ணு பிராமணிகமா நேர கண்ணால பார்க்கக்கூடிய புகை இல்லை, புகை இருக்குன்னு சொல்றச்சா புகை இல்லைன்னு சொல்றது. அது இது பிராமணிகமான விஷயத்தை விட்டுறது, அப்பிராமணிகமான விஷயத்தை ஸ்வீகரிக்கிறது. எது அப்பிராமணிகம்? புகை இல்லைன்றது அப்பிரமாணம், அதை ஸ்வீகரிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை உடையதா இருக்கும் அப்படின்னு உதித்தாக சொல்லப்பட்டது. அந்த தர்க்கமானது 5 விதமா இருக்கும். ஆத்மாஸ்ரயாதி, ஆத்மாஸ்ரயம் முதலானவைகளாக பஞ்சதா 5 விதமாக இருக்கும். என்னென்ன? ஆத்மாஸ்ரயம், ஆத்மாஸ்ரயம், சக்கரகம், அனவஸ்தா, அனவஸ்தா, அதமான அந்யோன்யாசிரியம், ஆத்மாசிரியம், அந்யோன்யாசிரியம், சக்கரகம், அனவஸ்தா, அப்புறம் அனிஷ்ட பிரசங்கம் அப்படின்னுட்டு 5 விதமா இருக்கும்னு சொல்லுகிறது. சில பேர் பிரதிபந்தி கூட உண்டுன்ற அதெல்லாம் ஒத்துக்கலாது. இந்த 5த்துக்கும் உதாரணமானது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆத்மாசிரயம்னா என்ன, அந்யோன்யாசிரயம்னா என்ன, சக்கரகம்னா என்ன, அனவஸ்தை என்ன, அனிஷ்ட பிரசங்கம்னா என்ன அப்படின்னு சொன்னோம். அது இந்த மாதிரி சொன்னதுனால இந்த 5 விதமான தர்க்கத்தை கொண்டும் எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம்.
அதுக்கு அங்கங்களாக 5 இருக்கும். அங்கங்களாக 5 இருக்கும். அது என்னன்னா வைபரீத்தியத்துல விஸ்ராந்தி, வைபரீத்தியே விஸ்ராந்தி. அதாவது விஸ்ராந்தி வைபரீத்தியே, நீ ஒன்னத்த சொல்ற இருக்குன்னுட்டு அதை நான் இல்லைன்னு சொல்லுவேன், அப்படி முடிச்சுடுவேன். அதனால உனக்கு கெடுதல். அப்புறம் பிரதிகதி விரக, நீ எதையாவது எனக்கு தர்க்கம், நான் ஒரு தர்க்கம் சொன்னேன்னாக்க நீ தர்க்கத்தை இன்னொரு தர்க்கம் சொல்லி அத என்ன அடிக்க முடியாது. உன்னால உன்னுடைய தர்க்கமானது அடிபட்டு போயிடும். அதே மாதிரி நாங்க சொல்ற தர்க்கமானது உனக்கு அனிஷ்டத்தை உண்டு பண்ணிடும், அனிஷ்டத்தை. அதே மாதிரியே அனானுகூல்யம், எங்களுக்கு அனுகூலமா இருக்கும், உங்களுக்கு அனானுகூல்யம், ஆனுகூல்யத்தை கொடுக்காது, உங்களுக்கு சரியா வராதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வியாப்தி, வியாப்தி யா எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்ற மாதிரி எந்த அனுமானம் சொன்னாலும் அழகான வியாப்தியில அது முடியும். அது இப்படி இந்த தர்க்கத்துக்கு 5 அங்கங்கள் இருக்கும். இந்த தர்க்கத்துக்கு 5 அங்கங்கள் 5 இருக்கும். அது இன்னும் சில பேர் என்ன பண்ணான்னாக்க கத்திச்சுட்டு பௌத்தாள்ல ஏகதேசிகள் அவ ஏனம் இந்த தர்க்கத்தை அனுமிதேகே தாதிருஷம் பேதம், அனுமதி அனுமானம் இருக்குதே அதுக்கே பேதம், இது அதோட பேதம் தான். இது தர்க்கம்ன்றதும் சககாரிலாம் இல்ல, அனுமானத்திலேயே தர்க்கம்ன்றதும் ஒரு பேதம் அப்படின்னு தாதிருஷம் அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால தர்க்கம், அதாக தர்க்கோபி, தர்க்கம் கூட அனுமதி விசேஷம்தான், சுதந்திரம் பிரமாணம் தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றான்னு சொன்னதுனால இவருக்கு திருவுள்ளம் இல்லை, இவருக்கு திருவுள்ளம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி கிடையாது. தர்க்கம்ன்றது வேதத்துக்கும் உபயோகப்படுறது, ஸ்மிருதிக்கும் உபயோகப்படுறது, பிரத்யக்ஷத்துக்கும் உபயோகப்படும், அனுமானத்துக்கும் உபயோகப்படும். ஆனால் அனுமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். அதனால அனுமானத்துக்கு தான் அங்கம் இது. மீதி எல்லாத்துக்கும் எவ்வளவு உபயோகமா இருந்தா கூட அனுமானத்துக்கு தான் பிரதானமான அங்கம் அது. அதனால தர்க்கம்ன்றது பிரமாணத்துக்கு அனுகிராகமாதான் இருக்கும். அனுகிராகம்னாக்க உதவி புரியறதா இருக்கும், அது தனியா கிடையாது தர்க்கம்ன்றது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இத ஸ்லோகம் பாருங்க. தர்க்கோ வியாப்யாத்யுபேதோ அனபிமதிபத வியாபகஸ்ய பிரசக்திஹ மான பிரத்யூஹகாதி திவிஷய உதிதः பஞ்சதா ஆத்மாஸ்ரயாதி விஸ்ராந்தி வைபரீத்யே பிரதிஹதி விரஹः அனிஷ்டதா அனானுகூல்யம் வியாப்திஸ்தாஸ்யாங்கமேனம் கதிஜித் அனிமிதேஹ தாத்ருஷம் வேதமாஹுः. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.